ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் க்ரியேட்டராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய பிக்கஸ்ட் மானிட்டைசேஷன் அப்டேட் வந்திருக்கு. அந்த நியூ அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த நியூ அப்டேட் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15லேருந்து அந்த அப்டேட் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த அப்டேட்டை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய சேனல் நிறைய ஒரே கண்டென்ட்டை நிறைய பேர் போடுறாங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. இப்போ நம்ம மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ரொம்பவே அது ஈஸியானதாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா புது அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. அந்த நியூ அப்டேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னங்கிறத நான் ஒன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கண்டென்ட்டு. நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட்டு, ஒரிஜினல் கண்டென்ட்டு நீங்கள் எடுத்ததாக தான் இருக்கணும். வேறு உங்களதை காப்பி பண்ணி போடுறதோ இல்லை வேறு சேனலில் இருந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே போடுறதோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகாது. மானிட்டைசேஷன் ஆகியிருந்தாலும் அது டிமானிட்டைசேஷன் ஆகிடும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஏஐ வச்சு ஏஐ இமேஜஸும் கீழே ஏஐ வாய்ஸும் கொடுத்து நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ஆகாது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ரியாக்ஷன் வீடியோ. இப்போ படத்துலேருந்து ஒரு காமெடி சீன் எடுத்துகிட்டு அவங்க பேசுவாங்க, அவங்களோட வாய்ஸ் இருக்கும், ஆனால் நம்ம ஜஸ்ட்டு ரியாக்ஷன் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோவுக்கு மானிட்டைசேஷன் ஆகிருக்கலாம், ஆனால் இப்போ மானிட்டைசேஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, ஸ்லைட் ஷோஸு. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்லைட் ஷோ மாதிரி நம்ம போட்டுட்டு ஏஐ வாய்ஸ் கொடுக்குறதோ இல்லை மியூசிக் கொடுக்குறதோ அந்த மாதிரி கொடுத்துருந்தோன்னா இதுக்கு முன்னாடி மானிட்டைசேஷன் ஆகிருக்கும். ஆனால் இனிமே அது எலிஜிபிலிட்டியில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது மானிட்டைசேஷன் ஆகும். ஆனால் நம்ம இப்போ ஒரு ஷார்ட்ஸ் நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்து யூடியூப் மியூசிக்லேருந்து நம்ம மியூசிக் நம்ம எடுத்து போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த மியூசிக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஓனர் இருப்பாங்க இல்லையா, நமக்கு வர்ற மணியில் அந்த ஓனருக்கு பாதியும் நமக்கு பாதியும் அந்த மாதிரி ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மியூசிக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நமக்கு எலிஜிபிள் இல்லாமல் போகாது. ஆனால் நமக்கு அதுக்கு வர்ற காசில் அவங்களுக்கு பாதி நமக்கு பாதிங்கிற மாதிரி ஷேர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 5 அப்டேட் யூடியூப்பில் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தப்பு எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம யூடியூப்பை நல்லா கொண்டு போகணும் அப்படின்னா 2 விஷயந்தான் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் கண்டென்ட்டு ஒரிஜினல் கண்டென்ட்டாக கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசி உங்களோட நீங்களே வீடியோவை எடிட் பண்ணி நீங்களே உங்கள் சொந்த வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்திங்கன்னா, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் அதை கொஞ்சமாக கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனல் கண்டிப்பாக மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.